காஞ்சிபுரம் நகரின் கடைசி குதிரை வண்டியின் கதை இது. இனி குதிரை வண்டிகளின் நிலை என்ன என்பது குறித்து காண்போம். கோயில்கள் நிறைந்த பகுதி என்பதால் காஞ்சிபுரம் நகரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். முந்தைய காலங்களில் கோயில்களுக்கு சென்று வர இன்றைய ஷேர் ஆட்டோ போல் கிடையாது, குதிரை வண்டி சவாரிதான். காஞ்சிபுரம் நகர பகுதியில் மட்டும் 7 குதிரை வண்டி ஸ்டாண்ட், 200க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் இருந்தது. வாகனங்கள் அதிகமானதால் சாலையில் உள்ள போக்குவரத்து நெரிசலில் குதிரை வண்டியை இயக்க முடியவில்லை என கூறுகிறார் குதிரை வண்டிக்காரர் சர்தார். 4 பேர் வரை தாராளமாக அமர்ந்து பயணிக்கும் வகையிலான வண்டி அமைப்பில் செலவில்லாத சாக்கு பைகள் இருக்கை குஷன் சுகத்தை கொடுக்கும். ஒரு காலத்தில் மிராசுதார்கள், ஜமீன்தார்களுக்கு மட்டுமே இருந்த குதிரை வண்டிகளை சாமானிய மக்களையும் வண்டியில் வலம் வர வைத்தது வாடகை குதிரை வண்டிகள்தான். ஆளுங்க இருந்தது 200 குதிரை வண்டி ஓடிச்சு, 4 குதிரை வண்டி ஸ்டாண்ட் இருந்தது காஞ்சிபுரத்தில். அப்போ எல்லாம் ஆளுங்க இருந்தாங்க. ஆளுங்க எல்லாமே காலமாயிட்டாங்க, யாரும் கிடையாது. இருக்கிறது நான் மட்டும்தான். என்னோட தான் இது லாஸ்ட்டு வண்டி இது காஞ்சிபுரத்தில். ஏன்னா இல்லைன்னா குதிரை வண்டி காஞ்சிபுரத்தில் இல்லை, கிடையாது, யாரும் கிடையாது. இனிமேல் வாடகை குதிரை வண்டிகளின் ஓட்ட சத்தம் சாலையில் மெல்ல மெல்ல குறைந்து வருவதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொண்டிருப்போம். ஆனால் சிலருக்கு மறக்க முடியாத பயணமாக இருக்கக்கூடியது தான் குதிரை வண்டி பயணம். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குதிரை வண்டி கடைசி குதிரை வண்டியாக இருப்பதாக குதிரைக்காரர் வேதனையுடன் தெரிவிக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் இஸ்மாயில்.